இனி என் லைஃப் வேற. நீங்க என்ன பேசினாலும் என்ன சமாதானப்படுத்தினாலும் நான் வரமாட்டேன். மனசு ரொம்ப இறுகி போச்சுங்க. என்ன சொல்லியும் நீங்க என் மனசை மாத்த முடியாது. 2 நாள் நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். மனசு ரொம்ப லைட்டா இருந்துச்சு. அப்பதான் நான் இத்தனை நாள் எவ்வளோ டாக்ஸிக்கான சூழ்நிலையில இருந்தேன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இனி என்னால இனிமே அந்த மோசமான இடத்துல வந்து இருக்க முடியாது. I want peace. I want to live my life. என்னை விட்டுருங்க. என்கிட்ட இருக்கிற சேஞ்ச் உங்களுக்கு தெரியலையா? பாருங்க, எவ்வளோ கிளியரா இருக்கேன்னு பாருங்க. என்னை திரும்பவும் கொண்டு போய் தள்ளி என்ன சாதிக்க போறீங்க? ஒரு மோசமான லைஃப் ஸ்டைல வாழ்க்கைய நினைக்கிறவங்க கிட்ட போய் என் வாழ்க்கைக்காக நான் ஏன் சண்டை போடணும்? என்னோட பாதை வேற, எனக்கான டிராவல் வேற. இனி நான் அங்க வரல. தர்ஷனோட வெல்விஷரா யோசிக்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு பொண்ணா என் சூழல்ல இருந்து யோசிச்சு பாருங்க. கரெக்டா யோசிக்கிற, கரெக்டா பேசுற. நீ இப்ப கேக்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. நீ சொன்னது கரெக்ட் தான். அந்த வீடு வாழ தகுதியே இல்லாத வீடுதான். ஆனா அந்த சூழலை மாத்திர முடியுன்ற நம்பிக்கையில தான் இந்த நிமிஷம் வரை வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க அந்த வீலுக்குள்ள சிக்கிட்டீங்க. அதனால அதுல இருந்து வெளியே வரவோ அதை சரிப்படுத்தவோ யோசிக்கிறீங்க. ஆனா நான் அப்படி இல்லையே. வெளியே இருக்க என்னை இழுத்து பிடிச்சு உள்ள போட்டு எல்லாரும் சேர்ந்து வெளியே வரலான்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? ஜனனி, நம்மளையே அறியாம நம்ம தர்ஷனுக்காகத்தான் யோசிச்சு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கரெக்ட் தான். நான் கூட இப்போ ஈஸ்வரிக்காக தர்ஷனுக்காக யோசிச்சு தான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் யோசிச்சிருக்கீங்க. ஆனால் நம்ம இது வரைக்கும் அந்த பொண்ணோட பாயிண்ட்லேருந்து அந்த பொண்ணோட எண்ணத்துலேருந்து எதுவும் யோசிக்கலை. அப்படி யோசிக்காதப்போ தான் நம்ம ஒரு வகையில் அந்த பொண்ணு வாழ்க்கையில் தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு ஒரு மனப்பான்மை எனக்குள்ளே இருக்குது. அந்த பொண்ணு அவளுக்கான வாழ்க்கையை வாழட்டுமே, அதான நியாயமும் கூட. அதுக்காகத்தான் இப்போ ஒரு ஏற்பாடு பண்ணி அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அவள் நாளைக்கு கிளம்ப போறா. வெளிநாடா? ஆமா, நான் ஃபாரின் போறேன். புது ஊர்ல புது லைஃப் வாழ போறேன். அது சந்தோஷத்தை கொடுக்குமான்லாம் எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா நிம்மதியா இருப்பேன். என்ன விட்டுருங்க. ஈஸ்வரி அம்மா எனக்கு அம்மா தான். இப்பவும் சரி எப்பவும் சரி. எனக்கு உங்க 2 பேர் மேலேயும் மரியாதை இருக்கு. ஆனா அந்த அன்புக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ற அளவுக்கு முட்டாளா இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டேன்லாம் நினைக்காதீங்க. நான் ஏமாந்தது போதும்னு முடிவு பண்ணி நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் என்னை பார்க்கவோ பேசவோ ட்ரை பண்ண வேண்டாம். வாங்க சார். பார்கவி, ப்ளீஸ் எதையும் சொல்லி என்னை குழப்பிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா போயிட்டு வா. என் லைஃப்லயும் இப்படி ஒரு கட்டம் வந்துச்சு. நானும் ஒரு முடிவெடுத்தேன். அந்த முடிவை சரியாக்கிக்க தான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு இருக்கேன். ஜீவானந்தம் சார் சொன்ன மாதிரி தர்ஷன் வாழ்க்கையை யோசிச்சு நான் உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசியிருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் கூட உன் வாழ்க்கைய பணைய வச்சு நான் தர்ஷன் வாழ்க்கைய சரி பண்ணணும்னு யோசிச்சதில்லை. நீங்க 2 பேருமே நல்லா இருக்கணும்னு தான் எப்பொழுதுமே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா
உனக்கு பிடிச்ச மாதிரி அது அமையுமான்ற குழப்பம் உனக்கு இருந்தா உன்னை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீ நல்லபடியா போயிட்டு வா. ஆனா ஒரு வார்த்தை சொன்னல, இனிமேல் என்ன பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம்லாம். அப்படி மட்டும் என்ன விட்டுறாத. எனக்கு தர்ஷனோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் உன்னை ஃபர்ஸ்ட் தெரியும். ஆனா இப்போ அது அப்படி இல்ல. நீ என் தங்கச்சி. நீ என்னை எப்படி நினைக்கிறேன்லாம் எனக்கு தெரியல. உனக்கு பிடிக்காத விஷயங்களை நான் செய்யறப்போ உனக்கு என் மேல கோபம் கூட வந்திருக்கலாம், எரிச்சல் வந்திருக்கலாம். ஆனா எனக்கு எப்பவும் உன் மேல அன்பு இருக்கு பார்கவி. அது என்னமோ தெரியல, நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி தான் பார்த்தேன். அந்த உறவை நான் இழக்க தயாரா இல்ல, உன்னை விட்டு கொடுக்கவும் தயாரா இல்ல. புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்ன புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிளம்பு. இனிமேல் திரும்பி பார்க்காம போயிட்டே இரு. இனிமேல் உன் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. வாழ்த்துக்கள். கிளம்பு போ.